ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு டே லாக் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் திருப்பூருக்கு மாப்பிள்ளை பார்க்க போயிருந்தோம் இல்லையா. இந்த வீக்கில் வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வராங்க. ஸோ அதுக்காக சாட்டர்டேலாம் ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் மொட்டை மாடிக்கு போயாச்சு. எல்லாருமே மொட்டை மாடி போயிட்டு ருமானோட ஹோம்ஒர்க்லாம் இருந்ததா, ஸோ அதெல்லாம் எழுதிட்டு ருமானை எழுதுகிற பார்த்து அஸ்லனும் கேட்டான். அதுக்காக அவனுக்கு ஒரு நோட்டு பென்சிலும் கொடுத்து அவனும் சரி எழுதிட்டு இருந்தான். ஸோ அப்படி சாப்பிட்டுட்டு ஸோ பறக்கத்துக்கு வந்து மெஹந்தி போடணும் அப்படிங்கிறதுக்காக கீழே இறங்கியாச்சு. வழக்கத்துக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே ருமானாவும் கேட்டுட்டு இருந்தாங்களா, அதுக்காக அவங்களுக்கும் மெஹந்தி போட்டு விட்டுட்டு அப்புறம் நானும் மெஹந்தி போடவே மணி 2 ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் அப்படி தான் தூங்கிட்டோம். 6 o'clockலாம் எழுந்திரிச்சு ஆளாளுக்கு ஒரு வேலை பார்க்கணும். நான் வந்து ஆனியன் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ருமானாத்தா வந்து அவங்க வெஜிடபிள்லாம் கட் பண்ணிவிட்டு ஸோ தால்ச்சாலாம் வச்சுட்டு பிரியாணியும் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரியாணி வந்து கொதிச்சிட்டு இருக்கும்போதே நான் வந்து இந்த சைடு வீடெல்லாம் கூட்டி தொடச்சி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ 12 மணிக்கெலாம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஒர்க்லாம் செஞ்சிட்டோம். எப்போவுமே ருமானாத்தா வந்து தம்மு உடைச்சுமே அவங்க தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் வந்து ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டேன், அதுவும் இல்லாமல் பசி எழுந்திரிச்சு அப்படின்றனால நானும் அவங்களோட சேர்ந்துட்டேன். இன்றைக்கி சூடாக இருந்தனால கொஞ்சம் அப்படி நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அடுத்து ருமானாவுக்கு மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ருமானாவும் மேக்கப் பண்ணும்போது இங்கே எங்கேயும் ஆடிட்டே இருந்தாங்க. ஸோ எப்படியோ அவங்களுக்கும் மேக்கப் பண்ணிவிட்டு அவங்கள மேலே அனுப்பியாச்சு. அப்புறம் நானும் ரெடி ஆகிட்டு மேலே அப்படியே போயிட்டேன். இந்த ருமானா, நூனு, அஸ்லன் 3 பேரும் கொஞ்ச நேரம் தான் அந்த சைலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்கள உட்கார வச்சு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம். ஸோ எடுக்கும்போதே பாருங்களேன், கொஞ்சம் நேரத்தில் அடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. நானும் அன்ஃபாலோ தான் எல்லாத்தையும் ஜூஸ்லாம் கொடுத்தோம். ஸோ எங்களுக்கு இங்கே பார்த்தோன்னே டெம்ட் ஆகிடுச்சு. அப்புறம் நாங்களே எங்களுக்கு ஊற்றி ஜூஸ் குடிச்சிட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்தும் எல்லாம் வந்துட்டாங்களா. ஆனால் ஆம்பளைங்க ஒரு சைடு இருந்தாங்க, பெண்கள்லாம் ஒரு சைடு உட்காந்துருந்தாங்க. ஸோ நாங்களாம் ஜூஸ்லாம் கொடுத்துட்டு கிச்சன்லேயே நின்று நானும் அன்ஃபாலோ சொல்லி ஷேர் பண்ணி ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம். அம்மா வந்து மேலே கேசரி, கோதுமை பாயாசம், எக் மசாலா அதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து கீழே சிக்கன் கிரேவியும், தால்ச்சா, பிரியாணி, ரைத்தா இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ நூனை போஸ்ட் கொடுக்க சொன்னால் கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு இருந்தார். ருமானாவை காணோன்னு பார்த்தா கிச்சனில் அவங்க அண்ணி கூட நின்றுட்டு முட்டை பார்த்தோன்னே போயிட்டாங்க. அதனால் அவங்கள்ட்ட முட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்மளோட பிளாகோட ஹீரோயின் அவங்க பொண்ணு தானே. ஸோ பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்கறதுக்காக போயிருந்தோம். ஸோ அப்படியே பறக்கத்தையும் 1-2 கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நானும் அஸ்மாவும் தான் ஃபஸ்ட்டு நின்றுட்டு இருந்தோம். ஸோ ருமானாவும் இடையில வந்துட்டாங்க, நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நாங்கள் ஃபோட்டோவுக்கு தான் வந்தாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே உள்ள திங்ஸ்லாம் நோண்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் கீழே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து சாப்பாடெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள்லாம் தொழுக போயிட்டாங்க இல்லையா. அதனால் நானும் அஸ்மா வந்து விரிப்பில் வச்சு சாப்பாடு வைக்கிறதுக்காக வந்தோம். ஸோ பிள்ளைங்களுக்கெல்லாம் பசி வந்துடும் இல்லையா, அதனால் அவங்களுக்கு வந்து ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எல்லாம் விரிச்சு ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பாடு ஊட்டலான்னு வந்தோம். ஸோ விரிக்கும் போதே ருமானா வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு எங்களை தொல்லை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க போதாதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலேயே நூனையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நூனும் அவங்களும் சேர்ந்து இங்கே எங்கேயும் ஓடி நாங்கள் விரிச்சதெல்லாம் களைச்சி விட்டுட்டு இருந்தாங்களா. பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு ஊட்டியாச்சு. அண்ட் சாப்பாடு ஊட்டினதுக்கப்புறம் எல்லாமே ரெடி பண்ண வந்துட்டாங்கன்னு சொல்லவும் நாங்கள்லாம் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணோமா. நாங்களும் எடுத்து வச்சோம், ஆனால் யாரும் வர மாதிரி தெரில. ஸோ எங்களுக்கு கேசரி பார்த்தோன்னே டெம்ட் ஆகிடுச்சு. அதனால் கேசரி விருந்தாளிக்கு இல்லை, நாங்களே ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எல்லாம் கேசரிலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பெண்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. அதனால் பெண்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சாச்சு. ஸோ அவங்களுக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஆண்களும் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் சாப்பாடு வச்சுட்டு இப்போ இடையில எங்களுக்கனால சும்மா இருக்க முடியல. அதுக்காக கொஞ்சம் இடையில நாங்கள் ஒர்க்லாம் பார்த்தோம் இல்லையா, எங்களுக்கு பசி வேறு எடுக்க ஆரம்பிக்கும். கிச்சன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம். ஸோ நாங்கள் ஹாலில் நின்று கொஞ்சம் கேசரி சாப்பிட்டோம். அண்ட் கிச்சனில் வந்து அம்மா கோதுமை பாயாசம் வச்சுருந்தாங்களா, அது ஒரு கப்பில் ஊற்றி மாற்றி நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். ஸோ
நாங்கள் தான் இப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா ருமானாவும் எங்களை மாதிரி தான் போல். அவங்களும் உட்காந்து ஒரு சைடு உட்காந்து கேசரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அம்மா எங்களை தான் பந்தி வைக்க சொல்லிட்டாங்க. ஸோ நீங்களாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னனால நாங்களாம் பந்தி வைக்கணும் அப்படிங்கிறனால அவங்க எங்களை வந்து அங்கே உட்காந்து கைட் மட்டும்தான் பண்ணாங்க. நாங்கள் எல்லாமே பந்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நானும் அன்ஃபால் ஹாமி 3 பேரும் சேர்ந்து பந்தி வச்சுட்டு இருந்தோம். அம்மா எங்களுக்கு எப்படி எப்படி வைக்கணும் என்ன செய்யணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும். அப்புறம் ஆண்களும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்களா. ஸோ எல்லோரும் எடுத்து வச்சுட்டு நானும் அன்ஃபால் மட்டும் கீழே இருந்தோம். ஸோ எல்லோரும் போனதுக்கப்புறம் எங்களுக்கும் பசிச்சு லைட்டாக. அதனால் நானும் அன்ஃபால் மட்டும் எங்களுக்கு இலையை போட்டு நாங்களே விருந்தாளி மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாற்றி மாற்றி பரிமாறிட்டு சாப்பிட்டுட்டோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குலாம் கேசரியெலாம் வச்சு கொடுத்தோம். அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு அப்புறம் அஸ்மா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க எங்கள் கூட. ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிக்க போகிற ஸ்டேஜில் அவங்களும் வந்து உட்காந்து சாப்பிட வந்தாங்களா. ஸோ அஸ்மா நானும் அன்ஃபால் நாங்கள் 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிள்ளைங்க 2 பேரும் கேசரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சோறு காலியாக போனதுக்கப்புறம் ஜாயின் ஆகிருக்காங்க ஒருத்தவங்க. போடுங்க கறி தான் இருக்குது நிறையா. ஏங்க எங்களுக்கே அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் விருந்தாளி நிறையா வந்துச்சு. காமிச்சுனா இது தாசை வச்சுங்க. இது ஒரு லூசு பத்தியம் ஓட்டு அதை காய வைக்கிறா அவனுக்கு. நாங்க அதான் கட்டப்படலாம் இப்போ சாப்பிடக்கூடாது. ஏமா அப்புறம் நாங்களாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு மாடிக்கு வந்தாச்சு. ஸோ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாம் ஊருக்கு கிளம்புறாங்க அப்படிங்கிறதுக்காக மேலே வந்துட்டோம். அண்ட் அப்புறம் அத்தாவும் அவங்களும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு அண்ட் 2 பேருக்குமே சம்மதம் அப்படின்னு சொன்னனால அதை வந்து அவங்க டீட்டெயில்டாக வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கு ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க போன கொஞ்ச நேரத்துலேயே அப்புறம் அன்ஃபால் வீட்லேயும் கிளம்பிட்டாங்க. அண்ட் இதோட இந்த விளாக் முடியுது. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.